தாராளமா வரட்டும். 6 மாசமோ 1 வருஷமோ 5 வருஷம் கூட சைட் அவன் வேணான்னு சொல்ல நாங்க போட்டோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி போனோம். அவன் ரிட்டர்ன் அவன் போனான்றதுக்கு ஆதாரம் வேணும் எங்களுக்கு. நீங்க கேட்கலன்னா இனிமே ஒவ்வொரு ஓனர்கிட்டயும் நாங்க போக வேண்டியது வரும் சண்டை போறதுக்கு. அதையும் பாத்துக்கோங்க. போலீஸ்காரங்க கேட்க மாட்டீங்க, அரசாங்கம் கேட்க மாட்டீங்க, கவர்மெண்ட் கேட்க மாட்டீங்க, ஆட்சிக்காரங்க கேட்க மாட்டீங்க, அப்புறம் இந்த ஓனர்களும் கேட்க மாட்டாங்க, யூனியனும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை மட்டும் எங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து தமிழர்களுக்கு இது பண்றாங்க, தமிழர்கள் பண்றாங்க. நீங்க உங்க கூட்டிட்டு வர பசங்களுக்கு முதல்ல ஒரு வரமுறை வச்சு அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஊருக்கு போறாங்களா வரானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து இங்க வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், நல்லா பிழைக்கட்டும், நல்ல மாடியா வீடு கட்டட்டும், கல்யாணம் பண்ணிட்டோம், கார் வாங்கட்டும், பங்களா கட்டட்டும். நாங்க விட்டு கொடுத்த இடம் தான் அதெல்லாம். அதை பார்த்து நாங்க போராம படணும். அந்த அளவுக்கு நீங்க அவங்க கரெக்ட் பண்ணணும். அவனுங்க அங்க நல்லா வாழட்டும். ஆனா ஓட்டு உரிமை கொடுக்க கூடாது. இடத்த அவனுங்க இங்க வாங்க கூடாது, பட்டா போடக்கூடாது. ₹1 அவனுங்க ட்ரெஸ் வாங்கத்தோட அவங்க மேல முடிஞ்சு போச்சு. இங்க வாங்குதல் அது மட்டும் தான். அரிசி பருப்பு சாப்பாடு உணவு அதுதான் அவனுங்க வாங்கணும். மேற்கொண்டு அவனுங்க வாங்கக்கூடாதது என்னென்ன, லைசன்ஸ் வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து, ஆதார் கார்டு வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து, ஓட்டர் ஐடி வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து, இடம் வாங்கக்கூடாது, வீட்டு இடம் வாங்கக்கூடாது அவங்க தமிழ்நாட்டில் வந்து. இதெல்லாம் தமிழர்களுக்கு சொந்தம். இதை வந்து வரமுறைப்படுத்தி அதுவும் அவன் வந்து 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே 1 வருஷத்துலயே 5 வருஷத்துலயே கொடுக்க கூடாது. அவன் இங்க 50 வருஷம் வாழ்ந்து இருக்கணும். அப்பதான் நான் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி நான் என்னை விட்டுட்டு போனாங்களா, எங்க அப்பா அம்மா 10 தலைமுறைக்கு முன்னாடி விட்டு போனாங்களா, அதுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கணும்ல அவனுக்கு. இப்ப நான் ஒரு இடம் வாங்க போற இடத்த இந்திக்காரன் வாங்கிட்டு போயிட்டானா நான் எங்க போவேன்? இப்ப சவுகார்பேட்டை ஃபுல்லா யாரு வாங்கியிருக்கா? எனக்கு சவுகார்பேட்டை இடம் வாங்கணும். எனக்கு சவுகார்பேட்டை இடம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்க முடியுமா? கோடியா போயிடுச்சு. காரணம் ஃபுல்லா சேட்டுங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்திக்காரங்க வீடு வாங்கிக்கிறானுங்க, கடைங்களை போட்டுக்கிறானுங்க. எங்க வீட்டான வந்து பாருங்களா, ஆதம் பக்கத்துல வந்து பாருங்க. இட்லி கடை போட்டு வச்சுக்கிறான், பானிபூரி கடை போட்டு வச்சுக்கிறான், பஞ்சர் கடை போட்டு வச்சுக்கிறான், மளிகை கடை போட்டு வச்சுக்கிறான், கோழி கடை போட்டு வச்சுக்கிறான், கறி கடை போட்டு வச்சுக்கிறான். இந்திக்காரன் நாங்க கொடுக்குறோம் வாடகை. எதுக்கு கொடுக்குறோம்? ஊரை விட்டு ஊரான எங்களோட எதுனா தெரியுமா? வந்தோர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றதுக்கு, கூடி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு இல்ல. எதுக்கு சொன்னாங்க? வந்தவங்கள நாங்க அடித்து தோட்டணுன்றது இல்ல, அவங்கள வாழ வச்சதுக்கு தான் நிமிர்ந்து நிக்குது தமிழ. அதை நீங்க ஒரு வரமுறைப்படுத்துங்க. எங்க கேட்பீங்களா? இப்போ ஆந்திரால போய் நான் ஒரு இடம் வாங்க முடியுமா? கர்நாடகால போய் நான் ஒரு இடம் வாங்க முடியுமா? கேரளால போய் நான் ஒரு இடம் வாங்க முடியுமா? தமிழ முடியாது. எவ்வளவு ரூல்ஸ், எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு இது. நான் இங்க இருந்து வெளியே அந்த தமிழ்நாட்டுக்கு ஆந்திராக்குள்ள போய் நான் வேலை செய்யணும்னா கூட எனக்கு ஒரு ஒர்க் பர்மிட் வேணும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒர்க் பர்மிட்டை கொண்டு வாங்க. அதன்படி அவனுக்கு 1000 பேர், லட்சம் பேர்ல, கோடி பேர் கூட வரட்டும், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா அவன் ஓட்டு போட போறது இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது சாப்பாடு பிரச்சனை மட்டும் தான். அவன் ரேஷன் வாங்க போறது இல்ல, கடையில தான் வாங்க போறான். எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு வியாபாரம். இதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவன் துணி வாங்க போறான், எனக்கு வியாபாரம். பருப்பு வாங்க போறான், எனக்கு வியாபாரம்.